Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற ஐட்டம் என்ன அப்படினு பார்த்தோம்னா DJI கம்பெனி கொடுத்திருக்க Osmo Mobile 6 அப்படிங்கற gimbal தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த gimbal அப்படினு பார்த்தோம்னா நீங்க வந்து travel வீடியோஸ் வந்து உங்களுடைய மொபைல் போன்ல வந்து ஷூட் பண்றீங்க. உங்களுக்கு சினிமேட்டிக்ல வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணனும் அப்படிங்கற ஐடியா இருக்கு அப்படினா இந்த gimbal அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த gimbal தான் இன்னைக்கு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த gimbal நம்ம பர்ச்சேஸ் பண்ணது எங்க அப்படினு பார்த்தோம்னா டராஸ்ல கிறிஸ்மஸ் சேல்ல தான் பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். சோ அதுதான் நான் வீடியோவா அப்லோட் பண்ணிருந்தேன். சோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக பொருட்கள் வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த பொருளை நீங்க வாங்கணும் அப்படினு நினைக்கிறீங்கன்னா கீழ லிங்க் இருக்கு, உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி இந்த DJI Osmo 6 அப்படிங்கற இந்த மொபைல் gimbal-ஐயும் பர்ச்சேஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இத அன்பாக்ஸ் பண்ணி அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படினு நினைக்கிறீங்கன்னா இந்த YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணீங்கன்னா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நீங்க உங்களுடைய போன்ல தான் வீடியோஸ் வந்து ஷூட் பண்றீங்க. உங்களுக்கு வந்து travel வீடியோ ஷூட் பண்ணனும் அப்படிங்கற ஒரு ஆசை இருக்கு. உங்களுடைய மொபைல் போனை யூஸ் பண்ணி நீங்க வந்து travel வீடியோஸ் வந்து ஷூட் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படினு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஹேண்ட் வந்து ஷேக் ஆகும். என்னதான் போனை கையில வச்சு வீடியோ ஷூட் பண்ணாலுமே நம்ம வந்து நடக்கும்போது இல்லாட்டி ஒரு விஷயத்தை காட்டும்போது அந்த போன்ல வந்து ஒரு ஷேக்னஸ் வந்து நமக்கு தெரியும். அதை இல்லாம பண்றதுக்கு நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் தான் இந்த gimbal அப்படினு சொல்றது. இந்த gimbal மூலமாக நீங்க வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்றீங்க அப்படினா ஒரு ஸ்மூத்தான உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளைசேஷனை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ இப்ப இருக்க மொபைல் போன்ஸ்ல பார்த்தோம் அப்படினா போன்லயே நமக்கு வந்து நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஐபோன்ல பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து ரன்னிங் மோட் அப்படிங்கற ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சில போன்ஸ்ல பார்த்தோம் அப்படினா ஃபேஸை ட்ராக் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கூட கொடுத்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படினா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு போன்ஸ்லயே கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம 2024ல travel வீடியோஸ் ரொம்ப அதிகமா அப்லோட் பண்ணனும் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட்டுக்காக தான் இப்போ வந்து பொருட்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். சோ அதுல நான் முக்கியமா பர்ச்சேஸ் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த gimbal அப்படினு சொல்லலாம். ஃபர்ஸ்டாவே இந்த gimbal-ல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படினு பார்த்தோம்னா இந்த gimbal-ட பிரைஸ் தான் பார்க்க போறோம். இந்த gimbal-ட பிரைஸ் அப்படினு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 50,000 ல இருந்து 60,000 பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள நமக்கு ஸ்ரீலங்கால வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஆன்லைன்லயா இருந்தாலும் சரி, ஷாப்லயா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட நமக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள தான் இந்த மொபைல் gimbal-ஐ வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த gimbal-ஐ யூஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தறலாம். பாக்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படினு. பாக்ஸ்ல மேலே பார்த்தோம் அப்படினா DJI Osmo Mobile 6 அப்படினு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு கீழ பார்த்தோம் அப்படினா இந்த gimbal-ட போட்டோ வந்து நமக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தோம் அப்படினா ஸ்மார்ட் போன் ஸ்டேபிளைசர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ்ல சைட்ல பார்த்தோம் அப்படினா நமக்கு அவங்களுடைய வெப்சைட்டை வந்து மென்ஷன் பண்ணி இந்த சைட்ல பார்த்தோம் அப்படினா DJI லோகோ வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பாக்ஸோட பின்னாடி பார்த்தோம் அப்படினா இந்த Osmo Mobile 6ல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இதுல பார்த்தோம் அப்படினா 3x ஸ்டேபிளைசேஷன் கொடுத்திருக்காங்க, குயிக் லான்ச் வந்து கொடுத்திருக்காங்க. போர்ட்டபிளா நமக்கு வந்து இதை யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதாவது நமக்கு இதை எங்க கொண்டு போறதுனாலும் மடிச்சு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. அதுக்கு பிறகு ஆக்டிவ் ட்ரக் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஈஸியா வந்து எடிட் பண்றதுக்கான எடிட்டிங் ஆப்பும் இதுல வந்து அவைலபிளா இருக்கு. அதாவது இந்த gimbal-ல பார்த்தோம் அப்படினா நமக்கு ஸ்டாண்ட் மாதிரி இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. கீழ பார்த்தோம் அப்படினா இந்த பாக்ஸ்ல என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து இந்த gimbal-ஐ யூஸ் பண்றோம் அப்படினா யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு அப்ளிகேஷனை வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு அது பார்க்குற மாதிரி இருக்கும். சோ இந்த ரெண்டு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு ஈஸியாவே வந்து இந்த gimbal-ஐ அக்சஸ் பண்றதும் அது கூடவே உங்களுக்கு வீடியோ எடிட் பண்றதா இருந்தாலும் இதன் மூலமாகவே பண்ணக்கூடிய சான்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்களை தான் பாக்ஸ்ல நமக்கு மேலே வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்னு. பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்டாவே வந்து பொலித்தீனை வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த பொலித்தீனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சோ பாக்ஸ் ஓபன் பண்ணனும் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ள நமக்கு எல்லா விஷயங்களும் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. நம்ம சோ இந்த செட்டை வந்து ஃபர்ஸ்டா வெளிய எடுத்துறலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு சில பொருட்கள் வந்து இருக்கும். இதுல பார்த்தோம் அப்படினா இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணலாம். இந்த பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவுச் வந்து பார்க்கலாம். இந்த பவுச் மூலமாக நமக்கு இந்த gimbal-ஐ எங்க எடுத்துட்டு போறதுனாலும் இந்த பவுச்ல போட்டு எடுத்துட்டு போகலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா Osmo அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுக்குள்ள பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து இன்னும் சில பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பேப்பர் ஒர்க்ஸ்ல பார்த்தோம் அப்படினா இதுல பார்த்தோம் அப்படினா வீடியோ எடிட்டிங் ஆப்புக்கான QR கோடும் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. சோ இதுல பார்த்தோம் அப்படினா
இந்த ரெண்டு அப்ளிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த கிம்பலை யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் இருக்க யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிம்பலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இந்த கிம்பலை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் இதை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாமே இந்த இடத்துல வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா சில பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் நம்மளுக்கு வந்து அந்த பாக்ஸுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிம்பலை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கிம்பல். ஸோ ரொம்பவுமே லைட்டான வெயிட்டில் தான், கொஞ்சம் கையில் ஹோல்ட் பண்ணும்போது வெயிட் வந்து அந்தளவு தெரியலை. பட் பார்ப்போம், இதை அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணதுக்கு பிறகு தான் இந்த வெயிட் வந்து நம்மளுக்கு கைக்கு ஓகே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுக்கான ஒரு ட்ரைபாட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேயே ஒரு மினி ட்ரைபாட் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஃபோனை ஸ்டாண்ட் பண்ணிட்டு கூட உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா DJIலேயே கொடுத்துருக்க இந்த ஸ்டாண்டை வந்து பார்க்கலாம். இதில் தான் நம்ம வந்து ஃபோன் ஹோல்ட் பண்ண போகிறோம். ஃபோன் ஹோல்டர் தான், பட் இருந்தாலும் இந்த ஹோல்டர் வந்து ரொம்பவுமே ஸ்பெஷல். அது ஏன் அப்படிங்கிறத நான் கிம்பலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கிம்பல்ல இருந்து பொலித்தீனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பொலித்தீன்ல இருந்து நம்ம கிம்பலை வெளியே எடுத்தோம்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல OM அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் DJI Osmo 6 மொபைலில் நம்மளுக்கு கிம்பல் இந்த மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உண்மையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி ஃபுல் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுவோம். இது பார்த்தோம் அப்படின்னா அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான். பாக்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த அளவு தான் நம்மளுக்கு வந்து கிம்பலில் வந்து கொடுத்துருக்க விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது பார்க்க ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த மவுண்ட்டை தான் இந்த வந்து கிம்பலுக்கு யூஸ் பண்ணணும். இந்த மவுண்ட்டில் தான் ஃபோனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரைபாட் யூஸ் பண்ற மாதிரி ஒரு மவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த மவுண்ட் தான். இந்த மவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயும் வந்து நம்மளுக்கு DJI அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மவுண்ட்ல தான் நம்ம வந்து இந்த கிம்பலை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இதை ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணதுக்கு பிறகு கிம்பலை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பேட்டரி லெவல், அதுக்கு பிறகு ஒரு இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகுது. இந்த இண்டிகேஷன் ஷோ ஆகிறதுக்கான காரணம் இந்த இடத்துல நம்ம எதுவுமே மவுண்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால தான். ஸோ இந்த இடத்துல மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபோனை வந்து ஃபர்ஸ்ட்டாக இந்த DJI இந்த ஃபோன் மவுண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் இண்டிகேஷன் வந்து இருக்கும். அந்த இண்டிகேஷனை பார்த்தோம் அப்படின்னா சரியாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணாதான் சரியாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சவுண்ட் வந்து கேட்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் வந்து அட்டாச் ஆகிருச்சு. அட்டாச் ஆனோடனே பார்த்தோம் அப்படின்னா சரியாக அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல கிரீன் கலரில் இருந்த பல்ப் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லோ கலரில் வந்து இருக்கும். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அட்டாச் ஆகி இருக்கிறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சரியாக அட்டாச் ஆகிஇல்லை. ஸோ அதை சரியாக கலட்டிட்டு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோனில் வந்து கிம்பல் வந்து அட்டாச் ஆகிருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதை வந்து ஸ்டேபிள் பண்ணி கொள்ளலாம். இந்த கிம்பலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபோனை சரியாக அட்டாச் பண்ணாத வரைக்கும் இந்த இடத்துல வந்து இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். அந்த இண்டிகேஷன்லேயே நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கலாம் கிம்பல் வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபோனில் இருக்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கிம்பலை வந்து ரொட்டேட் பண்ணலாம். பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி நம்ம கிம்பலை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரைபாட் மாதிரி இதை வந்து ஸ்டாண்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செப்பரேட்டாக ஒரு மவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மவுண்ட்டை வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த மவுண்டோடையே யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி ஒரு கிரிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு வந்து இந்த கிம்பலை வந்து நல்லாவே ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஈஸியாகவே இந்த கிம்பலை வந்து உங்களுக்கு ஆன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஃபோல்ட் ஆகியிருக்கதை நீங்கள் நேராக கொண்டு வந்தாலே கிம்பல் வந்து தானாக ஒன் ஆகிரும். ஒன் ஆனதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த சின்ன டிஸ்பிளேல நம்மளுக்கு எல்லா விஷயங்களுமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த எம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிம்பலை ஆன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்படி ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இண்டிகேஷன் வந்து பார்க்கலாம். ஒன்று பார்த்தோன்னா பேட்டரிக்கான இண்டிகேஷன், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் மவுண்ட்டுக்கான இண்டிகேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபோனை இந்த மவுண்ட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மவுண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சரியா இந்த கிம்பல்ல ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். அந்த இண்டிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மவுண்ட் பண்ணி இல்லாட்டி ரெட் கலர்ல இருக்கும். நம்ம மவுண்ட் பண்ணது வந்து சரியா மவுண்ட் ஆகல அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லோ கலர்ல வந்து இந்த இடத்துல பல்ப் வந்து பார்க்கலாம்.
சரியா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிரீன் கலர்ல வந்து இந்த இடத்துல இந்த இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும். அது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து சரியா ஃபிக்ஸ் ஆகி இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிந்து கொள்றதுக்கான ஒரு சான்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபோன் மவுண்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஹெவியான ஃபோனை மவுண்ட் பண்ணாலுமே அந்த மவுண்ட்ல இருந்து இந்த ஃபோன் வந்து கலண்டு விழுந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல மவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரப்பர் தான் இருக்கும். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேக்னெட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மேக்னெட் நம்மளுக்கு இந்த கிம்பல் கிட்ட கொண்டு போகும்போதே ஃபாஸ்ட்டாக வந்து பிளக்இன் ஆகிறத வந்து பார்க்கலாம். அந்த மேக்னெட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே ஃபிக்ஸ் ஆகுது. ஃபோன் வந்து எவ்வளோதான் கை ஷேக் ஆனாலுமே ஃபோன் வந்து கீழே விழுகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவுமே குறைவாக இருக்கும். ஸோ நான் என்னுடைய 15 Pro Maxே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். உண்மைக்குமே வேற லெவலில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த கிம்பல் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணுறதுல வேற லெவலில் நல்லாவே செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா கிம்பல்ல சில பட்டன்ஸ் வந்து இருக்கு. அதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ரெக்கார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு போனை வந்து லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட்க்கு சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த M அப்படிங்கிற பட்டன் மூலமாக நம்மளுக்கு வந்து மூட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதாவது கிம்பல்ல இருக்க 4 மூட்ஸை வந்து இதுல தான் சேஞ்ச் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிறகு சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜூம் பண்ணுறதுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வீல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வீலை வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து பண்ணலாம். அதை ஒரு தடவை டப் பண்ணிட்டு வந்து நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோக்கஸை வந்து மேனுவலாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிம்பலை யூஸ் பண்ணும்போது இந்த கிம்பல் மட்டும் இல்லை ஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த கிம்பலுக்கான ஃபோன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கிம்பல் மூலமாக உங்களுக்கு பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. அந்த ஆப் எது அப்படின்னு பார்த்தோம்னா DJI கம்பெனிலேயே உருவாக்கி இருக்க DJI மிமோ ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை வந்து ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப் மூலமாக இன்னும் நிறைய விஷயங்களை வந்து இந்த கிம்பல்ல பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் யூடியூபராக இருந்து உங்களுக்கு வந்து ட்ராவல் வீடியோஸ் வந்து சினிமேட்டிக் வியூவில் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த DJI Osmo Mobile 6 அப்படிங்கிற கிம்பல் பார்த்தோம்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான கிம்பலாக இருக்கும். இந்த கிம்பல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். ஒரு 25 மினிட்ஸில் வந்து இந்த கிம்பலை வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணலாம். அது மாதிரி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 6 ஹவர் வந்து கண்டினியூவாக வந்து இந்த கிம்பலை யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 6 ஹவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஓரளவு போதுமானதாக இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து தாராளமாக இதை ஒரு தடவை சார்ஜ் பண்ணி வெளியே யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சி நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவில். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த கிம்பலில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு கட்டாயம் இன்னொரு வீடியோவில் வந்து இதை வந்து தனியாகவே நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு வீடியோ வந்து கொண்டு வரோம். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா அன்பாக்சிங் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ நானும் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு இதில் யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, உண்மைக்குமே நம்மளுக்கு ஒரு கிம்பல் வந்து ட்ராவல் வீடியோ ஷூட் பண்ண தேவைப்படுமா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணி இன்னொரு வீடியோ வந்து கட்டாயம் அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த DJI Osmo Mobile 6 அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் இந்த கிம்பலை வந்து யூஸ் பண்ணுறீங்க இல்லைனா வேறு ஏதாவது ஒரு கிம்பல் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மொபைல் கிம்பல் வாங்கணும் அப்படின்னு இருக்காங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. I played it in a sense, a feel of discontent.